வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச வந்திருக்கோம். அது வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம யூடியூப்லேயே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலம் தான் நம்மளுடைய வீடியோவை நாமே ஸ்ப்ரெட் பண்ணி வியூஸை சேர்க்க போகிறோம். புரியுதுங்களா? டிஸ்கிரிப்ஷன் மூலமாகவே நம்மளுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் ஒரு டெமோ சேனலை க்ரியேட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனை செட் பண்ணி 1 or 3 டேஸ்க்குள்ளே எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு லைவ் ப்ரூஃப் வச்சுருக்கேன். அதை பற்றி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உன்னிப்பாக கவனிங்க. நீங்களும் அதே போல் டிஸ்கிரிப்ஷனை உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து நீங்களும் டிஸ்கிரிப்ஷன் மூலம் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வேறு லெவலில் சேனலை கொண்டுட்டு போங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். டெமோ காட்டின பிறகு எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போது இந்த சேனல் ஓப்பன் ஆகி ஜாயின் பண்ண தேதி வந்து 6 ஆகஸ்ட் 2024. ஸோ இந்த தேதியில் தான் இது ஓப்பன் ஆகிருக்கு. நல்லா பார்த்துக்குங்க. இந்த தேதியிலிருந்து இன்றைக்கி தேதியும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஆகஸ்ட் 11. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 11. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலில் வந்து ஒரு 4 ஷார்ட்ஸ் இருக்குது, ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் பாருங்கள், போட்டிருக்காங்க 2 நாள் தான் ஆகுது. 644 வியூஸ் போயிருக்கு, 11 லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன், ஸோ இது ஒரு டெமோ கார்டை தான் போட்டிருக்கேன். இது என்னுடைய ஹஸ்பண்ட் சேனல், இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெமோக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 4 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஸோ வியூஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஏன்னா 4-5 டேஸில் இந்த அளவுக்கு வியூஸ் பண்ணாலே உங்கள் சேனல் ரீச் ஆகிடும். ஸோ அது எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ட்ரிக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் எம்டியாக இருக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. இப்போ அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, 3ஆவதா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த பேஜை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திரும்பவும் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி செஞ்சால் பொட்டேட்டோ சிப்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் எடிட் வீடியோ போயிட்டேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கொஞ்ச நாள்லேயே நல்ல வியூஸ் போகும். ஸோ உதாரணம் நான் இப்போ இந்த சேனல்லே காமிச்சிட்டேன். இந்த சேனல் ஓப்பன் ஆகி அதாவது ஆகஸ்ட் 6 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 11 தான் ஆகுது. இந்த குறிப்பிட்ட நாட்களிலே 644 வியூஸ் போயிருக்கு ஒரு ஷார்ட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா மாதக்கணக்கில் கூட வியூஸ் போகாமல் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா உங்களுடைய சேனலும் இந்த அளவுக்கு வியூஸ் போகும், கண்டிப்பாக வியூஸ் போகும். அந்த மாதிரி ட்ரிக்ஸை தான் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்ல போகிறேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தள்ளுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா பொட்டேட்டோ ரெசிபீஸ் அண்ட் டிஷ்ஷஸ், இதை பற்றி தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இது வந்து பொட்டேட்டோ ரெசிபீஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் சேனலில் உங்கள் வீடியோக்கு என்ன தலைப்பு இருக்கோ, அதாவது டைட்டில் இருக்கோ, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் கவர்டு இன் பொட்டேட்டோ ரெசிபீஸ் அப்படின்னா என்னென்னா, மக்கள் இந்த பொட்டேட்டோ ரெசிபியை எந்தெந்த ஆங்கிளில், அதாவது எந்தெந்த டைப்லலாம் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு யூகிச்சு எழுதிக்கணும். புரியுதுங்களா? மக்கள் அடித்தட்டு மக்கள்லேருந்து ஹை கிளாஸ் மக்கள் வரைக்கும் சர்ச் பண்ணுற மெத்தடு நீங்கள் இங்கே லைன்ஸாக எழுதி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஒரு சில லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஹவு டு பொட்டேட்டோ சிப்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படி போட்டு சர்ச் பண்ணுவாங்க. இன்னொரு விதமாகவும் சர்ச் பண்ணுவாங்க. எப்படின்னா ஹவு டு பொட்டேட்டோ சிப்ஸ் ப்ரிப்பரேஷன் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு பொட்டேட்டோ ஃப்ரை, இந்த பொட்டேட்டோலேயே ஃப்ரை கூட பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்களே படித்து பாருங்கள் ஒவ்வொன்றா. இப்படியே நீங்கள் மேலே தள்ளி ஒன்று ஒன்றா படிச்சுட்டே வாங்க. ஸோ நான் எந்தெந்த மாதிரியெல்லாம் இந்த ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ், அதாவது ஒரு ஷார்ட்ஸுக்கு இந்த அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள்,
ஹை கிளாஸ் மக்கள் படிக்கிற மாதிரியும் ஒன்றுமே தெரியாத அடித்தட்டு, அதாவது அடித்தட்டுன்னா படிக்க தெரியாத மக்கள், தமிழில் படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மக்கள் படிக்கிற வரைக்குமே நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் பொட்டேட்டோ சிப்ஸை மக்கள் தேடிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் சேனலில் உள்ள வீடியோ எந்த மாதிரியெல்லாம் தேடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சஜஷனில் போகும். அது மட்டும் இல்லை, கூகுள்லேயும் காமிக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், ஹவு டு பொட்டேட்டோ பேக்கரி ஸ்டைல் பொட்டேட்டோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ யாராவது இந்த மாதிரி சர்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத சஜஸ்ட் பண்ணும் யூடியூப்பு. அதே போல் தான் கூகுளுக்கும் சஜஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், 5000 வேர்ட்ஸ் எழுதணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் யூடியூப்பே கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. 5000 வேர்ட்ஸ்க்கு மேலே எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா இந்த மாதிரி ரெட் கலரில் சிம்பிள் மாறிடும். ஸோ நீங்கள் 5000 வேர்ட்ஸ்குள்ளே எழுதிக்கோங்க. யூடியூப் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ண தான், அதாவது ஷேர் பண்ணி நமக்கு வியூஸை அதிகரிக்க தான் இந்த மெத்தடை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வரைக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நல்லா லென்த்தியாக அந்த வீடியோவை பற்றி ஃபுல் விளக்கமும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டாபிக் கவர்டு இன் பொட்டேட்டோ ரெசிபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுடைய வீடியோ எதை பற்றியோ அதை கொடுத்துட்டு அந்த வீடியோவை மக்கள் எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பேஜில் நீட்டாக ஒரு புக்கு மாதிரி இதை பாருங்கள், மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைனாக எழுதிக்கோங்க. அதாவது உங்கள் வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் போட்டு மக்கள் எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுவாங்கன்ட்டு நீங்கள் எழுதிக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வீடியோஸை நம்மளே ஷேர் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் வரணும்னா நீங்கள் போடுற கண்டென்ட்டில் உண்மை இருக்கணும், நல்ல விஷயம் இருக்கணும். உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஃபீல் ஆகக்கூடாது. அந்த மாதிரி வேல்யூபிளான வீடியோவை நீங்கள் மக்களுக்காக, அதாவது உங்களோட வீடியோ ஒரு வேல்யூபிளான வீடியோவாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக மக்கள் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீடியோ கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.